நீங்க எல்லாம் பாதுகாப்பு பெறணும்னு அல்லாட்ட வேண்டிக்கிறேன், ஆயுதத்திட்ட வேண்டிக்கல. எனக்கு ஆயுதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. என்ன, அல்லாட்டு தான் நம்ம துவா செய்யணும். யாருடைய உடைமைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை. அகிம்சை பேசியது. ஸ்ரீலங்கா விரும்பியது என்ன? எங்க நாட்டிலிருந்து புத்த மதம், புத்திசத்துக்கு இங்க டெரரிசம் பிறந்துருச்சு. அப்பாவி முஸ்லிம் மக்கள் நம்ம நியூட்ரலா இருந்தோம். சிந்திச்சு பாருங்க. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போது சிங்கள மக்கள் கொதித்த போது, தமிழ் மக்கள் கொதித்த போது, முஸ்லிம்கள் நம்ம இந்த நாட்டுக்கு விசுவாசமா இருந்தோம் இல்லையாத்தா? அன்னைக்கு நம்மளும் சிங்கள மக்களோட சேர்ந்து இருந்தோம்னா, மம்மி சொன்னார்கள், பாபா இந்த இலங்கையிலே அமைதி ஏற்பட வேண்டும்னு நான் ஆசையார வேண்டேன்னு இந்த இலங்கைக்காக வேண்டிக்கிட்டு இருந்தது நீங்க ஒருத்தர் தான். அந்த மண்ணு இந்த மண்ணு ஒன்னா இருக்கணும், அமைதி ஏற்படணும், சாந்தி நிலவணும், எங்க சன்மார்க்கப்படி வேண்டணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அங்கிருந்து மண்ணை கொண்டு வந்துச்சு. நான் சொன்னேன், மம்மி உங்களோட உணர்வுகள் வேற, அனுபவம் வேற, நீங்க பெரியவங்க, நீங்க எடுத்து ராஜீவ் காந்திக்கும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம்.